இன்டெஃபினைட் ப்ரோனவுன்ல நாம அடுத்ததா பார்க்க போற வார்த்தை somebody. மேக்சிமம் இந்த வார்த்தைக்கு எல்லாத்துக்குமே மீனிங் தெரிஞ்சிருக்கும். அதாவது யாருன்னு தெரியாதப்போ இந்த வார்த்தை யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. somebody is playing in the ground. somebody is playing in the ground. இந்த இடத்துல somebodyக்கு என்ன மீனிங்? யாரோ ஒருத்தர் கிரவுண்ட்ல விளையாடிட்டு இருக்காரு. யாரோ ஒருத்தர் கிரவுண்ட்ல விளையாடிட்டு இருக்காரு. ஸோ இப்போ இந்த somebodyங்கிற இடத்துல அது யாருன்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஒருத்தர் தான். ஒருத்தரை குறிப்பிட மட்டும்தான் somebody யூஸ் பண்ணுவோம். இப்போ ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னா somebody is playing in the ground அப்படின்னு நாம சொல்ல முடியாது. ஒரே ஒருத்தர் இருந்தால் மட்டும்தான், அவர் யாருன்னு நம்மளுக்கு தெரியலன்னா மட்டும்தான் நாம somebody யூஸ் பண்ணுவோம். மைதானத்தில் யாரோ விளையாடி கொண்டு இருக்கிறார். மைதானத்தில் யாரோ விளையாடி கொண்டு இருக்கிறார். அப்ப somebodyக்கு என்ன மீனிங்? யாரோ. இந்த இடத்துல somebody எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா யாராவது ஒருத்தரா இருக்கணும், அவர் யாருன்னு நமக்கு தெரிஞ்சிருக்க கூடாது. இங்க பாருங்க, யாரோ அப்படின்னா அவர் யாருன்னு நமக்கு தெரியாது. யாராவது ஒருத்தரா இருக்கணும், அவர் யாருன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க கூடாது. அந்த மாதிரி இருக்கிற இடத்துல somebody அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். மறுபடியும் சொல்றேன், சிங்குலர். யாராவது ஒருத்தர், அவர் யார் அப்படின்னு நம்ம தெரியல, ஆனா அவரை பத்தி பேச விரும்புறோம். இவரை பத்தி நான் பேச விரும்புறேன், ஆனா இவர் ஒருத்தர் தான், இவர் யாருன்னு எனக்கு தெரியாது. அப்ப நான் எந்த வார்த்தையை போட்டு யூஸ் பண்ணலாம் இவரை? ஏன்னா இவர் பேரு எனக்கு தெரியாது. அப்ப நான் என்னன்னு சொல்லி யூஸ் பண்ணுவேன்? somebody is playing in the ground. அவ்வளவுதான். இதில் டவுட் இருந்தால் எங்கள் சப்போர்ட் டீமுக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.